ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு இருக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே ஒரு வாரமாக வீடியோ பண்ணல. எதுக்குன்னா மார்க்கெட் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே மூமெண்ட் இல்லாமல் செத்து போன பாம்பு மாதிரி அப்படியே ஃப்ளாட்டாக நிற்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் டீம் ஐசிஐசிஐ T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க. அருமையான செய்தி அது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும். என் சார்பில் நான் எல்லாருக்கும் நம்ம இந்தியன் டீமுக்கு கேப்டனுங்க எல்லா டீமுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நீங்கள் எல்லாம் நேற்று ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் கூட ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். நைட்டெல்லாம் மேட்ச் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜெயிச்சது வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுன்ற சாமானிய விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய நல்ல நல்ல டீம்லுங்க எல்லாம் கண்டினியூஸாக ஒரு கேம் கூட தோத்து போகாம ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து ஃபைனல்ஸில் கூட ஜெயிச்சிருக்காங்கன்னா அருமையான விஷயம். எல்லாம் சந்தோஷம் வருதான். என் வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகுது. இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் மூமெண்ட் வந்தது. நேற்று வரைக்கும் $60,000 கிட்டேயே நின்று $60,000 $60,500 கிட்டேயே ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. இப்போதான் மல்ல கொஞ்சம் ஏறுறாரு மார்க்கெட், கொஞ்சம் ஏறுது. பிட்காயின் ஏறினாதான் மிச்சம் எல்லா காயின்ஸும் ஏறும்ன்ற சமாச்சாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ பிட்காயின் $61,500 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி நாளைக்கு நின்று புது மாதம் ஆரம்பமாகுது, புது வாரம் ஆரம்பமாகுது. நெக்ஸ்ட் வீக் நியூ வீக் வந்து எப்படி பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிற மார்க்கெட்டு டெஃபினட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கணும் ஜூலை மாதத்தில். ஏன்னா ஹால்விங் நடந்து கூட இப்போக்கி 3 மாதம் மேலே ஆகிப்போச்சு. உண்மையை கொஞ்சம் பிக்கப் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு பிட்காயினுக்கு இருக்கிறது $68,000, $64,000 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் $68,000. அது கிராஸ் பண்ணிடுச்சுன்னா $70,000 மேலேயே போகும். இந்த மாதமாவது ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது ஜூலை 15ஆம் தேதிக்கு மேலே தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என் கணிப்பு அது. கண்டிப்பாக மேலே போகணும். கண்டிப்பாக மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் எல்லாமே கம்ப்ளீட் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டே ஒரு மூமெண்ட் வந்துடும். எல்லா காயின்ஸும் மேலே போகும். இது இப்போ நம்ம ஷிபா ஐனு காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா ஐனு காயின் 2025க்கு எவ்வளோ இருக்கும் ப்ரைஸ், என்ன வர்த்து இருக்கும் ப்ரைஸ் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜான்வரியிலேருந்து 24 ஜான்வரியிலேருந்து கிட்டத்தட்ட 80% ஏறி இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றது என்னன்னா, இங்கே இப்போ இருக்கிற வேலையோட ஒரு 200% மேலே போகும் 2025ல். இன்னும் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணி ஜூலைக்கு அப்புறம் எனி டைம் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் பண்ணி மேலே போகும் நம்ம ஷிபா ஐனு காயின். ஷிபா ஐனு காயின் பேர்ன் ரேட் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இன்னும் அவங்க கம்யூனிட்டி நல்ல அருமையான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. அதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸ் இருக்கிறதால கண்டிப்பாக மேலே போகும். ஹோல்ட் பண்ணுறவங்கெல்லாம் தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்க. தற்சமயம் நம்ம ஷிபா ஐனு காயின் பார்த்தீங்கன்னா 1550 கிட்ட 1590 அந்த நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அங்கேயே திருப்பியும் 2000 சீரியல் தாண்டி வரணும். 1500 சீரியல் கிட்ட நின்று இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 1300 கிட்ட, ஒரு 1300 கிட்ட சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஆனால் அவ்வளோ கீழே போகாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேல் நோக்கி தான் போகும். கண்டிப்பாக திருப்பியும் 2000 சீரியல் கிராஸ் பண்ணி மேலே வந்ததுன்னா
ஜூலைக்கு அப்புறம் தான் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணும். இதுக்குள்ள ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணாது. இந்த மாதம் இந்த வாரத்தில் நான் எதிர்பார்க்கறது 2000 சீரியல் கிட்ட வந்ததுன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி மேற்கொண்டு கொஞ்சம் 3000 சீரியல் தாண்டி 4000 சீரியல் வரைக்கும் போகலாம். நான் போகும்னு சொல்ல மாட்டேன், போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம ஷிபா இனு காயின் வாங்கறதுக்கு நல்ல வாய்ப்பு. ஏன்னா ரொம்ப லோல இருக்கு. எக்யூமுலேட் பண்ணிக்கிறவங்க தைரியமா எக்யூமுலேட் பண்ணிக்கலாம். வாங்குறவங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறவங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம், தைரியமா வாங்கலாம். நல்ல ப்ரைஸ் வரும், கண்டிப்பா ப்ரைஸ் ஏறும். 1500ன்றது ரிஸ்க் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 20,750 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஷிபா இனு காயின் இப்போ வாங்குறீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 1 கோடி ரூபாய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. நானும் 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நடக்கும். நடக்காததுன்றது எதுவுமே கிடையாது. கிரிப்டோ கரன்சியில் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்னாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக மேலே போகும். 20,750 ரூபாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணி இப்போ வாங்கினீங்கன்னா அது டெஃபினட்டாக 5 வருஷம் கழிச்சு, இப்போ நம்ம 24ல் இருக்கோம், 29, 30 இல்லை 20, 29, 30 டைமில் 1 கோடி ரூபாய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு பெப்பி காயின் கூட நல்ல லோல இருக்கு. ப்ரெசன்ட் ரொம்ப லோல இருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்னொரு 50-100 பாயிண்ட் கீழே வந்ததுன்னா கண்டிப்பா வாங்குங்க. பெப்பி காயின் கூட நல்ல, ஏன்னா சொலானா பிளாட்ஃபார்மு கண்டிப்பா ஏறுது, பார்த்துக்கங்க. இப்போ நான் ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, ஒன்று நம்ம லவ்லி ஐனு காயின் வசீரெக்ஸில் டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க. டீலிஸ்ட்னா எடுத்துட்டாங்க. அதுலேருந்து அவங்க என்ன மெசேஜ் வச்சுருக்காங்கன்னா, நாங்கள் டீலிஸ்ட் பண்ணியிருக்கோம், யார் யார் லவ்லி ஐனு காயின் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்க காயின்ஸுக்கு ஒரு விலை கட்டி யூஎஸ்டிடியில் அவங்க வேலெட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். அது நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 15-20 நாள், ஒரு மாதம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, நம்ம ஓஷன் காயின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது வசீரெக்ஸில் நல்லா ஸ்பீடாக ஏறுது. அந்த காயின் மெர்ஜ் பண்ணுறாங்க, ஓஷன் மெர்ஜர் அப்படின்றாங்க. அது மெர்ஜ் ஃபெட்டிக் ஏஐ அப்படின்ற காயினோட மெர்ஜ் பண்ணுறாங்க. அது ஹோல்ட் பண்ணுறவங்க டெஃபினட்டாக அது நல்ல பாசிட்டிவ், நல்ல காயின் ஃபெட்டிக் ஏஐன்றது. அதால் தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்க. அது மெர்ஜ் பண்ணாக்கா உங்களுக்கு ஏறும் தவிர்த்து இறங்காது, நல்லா ஏறும், நல்லா ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம சில முக்கியமான ஆல்ட் காயின்ஸ் இந்த டைமில் வாங்கிக்கிறது நல்லது எனக்கு தோணுது. நீங்களும் பார்த்துக்கோங்க, ரீசர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக தைரியம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் இன்னொரு செய்தியை நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறவங்க யாராவது ப்ராஃபிட்ஸில் இருந்தாக்கா, எந்த காயினாலும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு திருப்பியும் டிப்ஸ் வரப்போ வாங்கிட்டு போயிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் 2025 வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், வாலட்டிலிட்டி இருக்கும். அதனால் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த லாபத்தை திருப்பியும் இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க, நல்ல காசு கிடைக்கும். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தாதான். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க யாராவது இருந்தாக்கா, ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த டைமில் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லாங்கில் தான் இருங்க. அப்படி ஏன்னா
நெக்ஸ்ட் வீக் நாளைக்குலேருந்து ஆரம்பமாகுது. புது மாதம் புது வாரம் பிகின் ஆகுது. எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால பார்த்துட்டு பத்திரமா ட்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ சில முக்கியமான காயின்ஸ் வாங்குற ப்ரைஸில், நல்ல பையிங் ப்ரைஸில் இருக்கிற காயின்ஸ் சொல்கிறோம். நீங்களும் பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சில முக்கியமான காயின்ஸ் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது சொலானா. சொலானா ஒன்று 12,800 ரூபாயில் இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா மிக்க சீக்கிரத்தில் சொலானா ETF கூட வரப்போகுது. அதால் தைரியமாக வாங்குங்க. அது 16,000 தாண்டிடுச்சுன்னா 20, 25,000, 30,000 வரைக்கும் போகும். சொலானா ஒன்று அருமையான காயின். அப்புறம் எத்தீரியம் 3 லட்சம் ரூபாயில் இருக்குது. 3,08,000 ரூபாயில் இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம். அதில் 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 lakh ப்ராஃபிட் கிடைக்கும். அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பென் டாக்னு ஒரு காயின் இருக்கு. பென் டாக் அது ஒரு 5 ரூபா 40 பைசா கிட்ட இருக்கு. அது ஒன்று நல்லா இருக்கு, பார்த்துக்கோங்க. பென் டாக். அப்புறம் டாஜி பார்த்துக்கோங்க. டாஜி ஒன்று நல்லா இருக்கு. டாகி வந்து 11 ரூபாயில் இருக்கு. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் பெப்பி வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற விலையில கண்டிப்பாக வாங்கலாம். ஹோல்ட் பண்ணுறவங்க தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். கண்டிப்பாக மேலே போகும், நல்ல விலைக்கு போகும். பார்த்துக்கோங்க, ஹோல்ட் பண்ணுங்க. இது இல்லாமல் நாட்டுன்னு ஒரு காயின் இருக்கு. நாட்டுன்னு காயின் NOT நாட் அப்படின்னு ஒரு காயின் இருக்கு. அது ஒன்று நல்லா இருக்கு. அது இதெல்லாம் வால்யூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு. கண்டிப்பாக மேலே போகும், பார்த்துக்கோங்க. அப்போ ஆர்பிட்ரம் தற்சமயம் 72 ரூபாய் கிட்ட இருக்கு. கண்டிப்பா அடுத்த வாரத்தில் 85-90 ரூபாய் வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தைரியம் பண்ணி வாங்குறவங்க வாங்குங்கலாம். 100 ரூபாய் வரைக்கும் கூட போகும். 150 ரூபாய் 160 ரூபாய் போன காயின் அது. கண்டிப்பா போகும், மேலே போகும். வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் பாங்க் ஒன்று டவுன்ல இருக்கு. அது ஒன்று பார்த்துக்கோங்க. புக் ஆஃப் மெமி கூட லோல இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் தற்சமயம் பயங்கர லோல இருக்கு. பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிக்கின்னு இப்போ நீங்களும் ரீசர்ச் பண்ணிக்கோங்க. நீங்களும் ரீசர்ச் பண்ணி பிடிச்சிருந்தாதான் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க, நல்லா ஷேர் பண்ணுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.